நிறைய பேருக்கு டீ சாப்பிடும்போது கூடவே ஏதாவது மிச்சம் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்டிலையே நீங்கள் டீ போடுற டைம்லேயே 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான மிக்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். மிக்சர் பண்ணுறதுக்கு நிறைய பொருள்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டைம் இருந்தால் மட்டுமே போதும். நீங்கள் டீ போடுற நேரத்தில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ தான் காயல் சமையல் பகுதியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். மிக்சர் செய்கிறதுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு பாதாம் பருப்பு அல்லது முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், காஞ்ச திராட்சை 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகாய்த்தூள் அல்லது கீரைப்பொடி, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். நல்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரெயினர் இருக்கும். இந்த மாதிரி இல்லைனாலும் ஒரு பெரிய ஸ்ட்ரெயினர் இருக்கும். அதுக்குள்ளே அவலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கலர் சேஞ்ச் ஆகாது, சீக்கிரமாகவே பொரியவும் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தந்த கலர்ஸ் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் 2-3 வாட்டி அவலை மட்டும் போட்டு பொரித்து தனியாக எடுத்து வச்சிட்றேன். ஸ்ட்ரெயினரோட கைப்பிடி கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லது, சின்னதாக இருந்தால் கொஞ்சம் சூடு படும். அதனால் துணியை வச்சு பிடிச்சிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான பொருட்கள் நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெயை ஃபுல்லாக போட்டு பொரிக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே டீப் ஃப்ரை ஆகிடும், கலரும் சேஞ்ச் ஆகாது. இப்போ வேர்க்கடலையை நான் பொரித்து எடுத்துட்டேன். அதே மாதிரி முந்திரி பருப்பு ஜஸ்ட் வச்சு எடுத்தாலே போதும், கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒரே இடத்துல நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாதிரி காஞ்ச திராட்சை அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி கருவேப்பிலையும் போட்டு பச்சை மிளகாவும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொடிசாக கட் பண்ணி. ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டோம். கீரை பொடி உங்களுக்கு தேவை அப்படின்னா காயல் சமையல் பகுதியில் இருக்குது. கீரை பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாகவும் உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ அதோட நல்லா புடச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த புடைக்கும் போதே மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பெரிய பவுலில் வச்சுட்டு புடச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கைகளை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மசாலா ஃபுல்லாக சேர்ந்துடும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வாரம் ஆனாலும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உடனடியாக சூப்பரான ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.